பாரிஜாதம் 24. அஞ்சலி வீட்டினுள் நுழைந்த நேரம் பல ஆண்களை வலையில் வீழ்த்திய ஐடி பெண்ணின் காமலீலைகள் என்ற தலைப்பில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார் செய்தி வாசிப்பாளர். தன்னுடன் பணிபுரியும் ஐடி ஊழியர் முதல் அமைச்சர் வரை பல பேருடன் தொடர்பில் இருந்த கபிலயா என்னும் 26 வயது பெண்ணின் லீலைகள் தற்போது இணையதளத்தில் வெளியாகி தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. சாமானியன் முதல் மூத்த அரசியல்வாதிகள் வரை அவர் வலையில் சிக்கிய ஆண்களின் பட்டியலும் கிடைத்துள்ளது என்று முதலில் ஆளவந்தானின் பெயரை வாசித்தவர் அடுத்தடுத்து தொழிலதிபர்கள், முக்கிய புள்ளிகள் என்று அனைவரின் பெயரையும் வாசிக்க தொடங்கினார். 5வது பெயராக அசோக் பணிபுரிந்த நிறுவனம் போதை வழக்கில் சிறை சென்றது. அவன் வசிக்கும் ஏரியா பற்றி சொல்ல சதீஷின் பெற்றோர் அவனைத்தான் பார்த்தனர். அதே நேரம் அஞ்சலிக்கு அவள் தோழியிடமிருந்து அழைப்பு. சொல்ல லாவண்யா என்றவளிடம் எடுத்ததுமே எங்கடி இருக்க எருமை என்றாள். வீட்டுல தாண்டி இருக்க. ஏண்டி லைப்ரரியில புக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க என்ன வர சொல்லிட்டு இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அச்சோ மறந்தே போயிட்டு என்றபடி நேரத்தை பார்த்தவள், ஹே 5 o'clock போறதா தானே பிளான் பண்ணியிருந்தோம், இப்ப இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுற என்றாள். மேம் கிட்ட மீட் பண்ண டைம் கேட்டிருந்தோம் இல்லையா? ஆமா, அவங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சாம். சோ நம்மள வர சொன்னாங்க. மேம பார்த்துட்டு அப்படியே லைப்ரரி போயிட்டு வந்துடலாம். சீக்கிரமா அஞ்சலி என்றாள் லாவண்யா. சரி சரி, இதோ ஒரு 2 நிமிஷத்துல கிளம்புறேன் என்றவள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பெற்றோரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். மறுபுறம் சர்வாவுக்கு அழைத்த லாவண்யா, சார் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன், அஞ்சலியும் கிளம்பிட்டா, இன்னும் எவ்வளவு நேரம் அவளை வெளியில இருக்க வைக்கணும் என்றாள். மினிமம் 3 hours, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க என்றவனிடம் ஓகே சார் என்று அவள் அழைப்பை துண்டிக்க தூரத்தில் அஞ்சலி வந்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அவன் உன் காலில் விழுந்து கதறின போதும் ஏன் அஞ்சு அவ்வளோ அமைதியா இருந்த என்றான் சர்வா வண்டியை ஓட்டியபடி. உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே நான் பார்த்தேன். நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? நான் தான் கவனிக்காம போயிட்டேனா என்றாள் அஞ்சனா. இல்ல நான் இப்பதான் வந்தேன். ஆனா அசோக் அங்க வந்ததுமே அஞ்சலி எனக்கு கால் பண்ணியிருந்தா. நான் பிஸியா இருந்ததுல பிக் பண்ணல. சோ அங்க நடந்ததையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டான். சரி நீ சொல்லு, ஏன் அஞ்சு அங்கிருந்து என்னை கூட்டிட்டு போறதுலே குறியா இருந்த? ஏன் ஏதாவது பிரச்சனை ஆகிடுங்கிற பயமா? இல்ல அப்படி இல்ல, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பொம்பளையும் அவனும் மோசமான துஷ்டர்கள். அவங்க பார்வை கூட உங்க மேல மோசமாதான் படியும். அவங்க மனசு முழுக்க அவ்வளவு அழுக்கு இல்ல, அது சாக்கடை, அசிங்கம். அப்பேற்பட்டவங்க உங்களை பார்க்கறது நான் விரும்பல. கொஞ்சம் இங்க நிறுத்துறீங்களா என்றால் அவசரமாக. ஏன் ஏதாவது வாங்கணுமா என்றபடி வண்டியை நிறுத்தினான். இல்லைங்க, கோவிலுக்கு போயிட்டு போலாமா? ஆர்த்தி ஸ்கூல் விட இன்னும் நேரம் இருக்கு என்றால் எதிரில் இருந்த அம்மன் கோவிலை காண்பித்து. சரி என்றவன் பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு அஞ்சுவோடு கோவிலினுள் நுழைந்தான். இந்த அம்மன் கோவில் ரொம்ப விசேஷமானது. எங்க அம்மா சின்ன வயசுல யாரோட கந்திருஷ்டியும் படக்கூடாது, எந்த காத்து கருப்பும் எங்களை அண்டக்கூடாதுன்னு இங்க கொடுக்கிற கயிறை கட்டி விடுவாங்க என்று சர்வாவோடு தரிசனம் செய்தவள் அவனுக்கான கயிறை வாங்கி கொண்டு வந்தாள். கோவில் தூணில் சாய்ந்தபடி அஞ்சனாவை பார்த்திருந்த சர்வாவின் விழிகளில் சொல்லிலடங்கா உணர்வு. கையை நீட்டுங்க என்று அவன் வலக்கரத்தில் கயிறை கட்டிவிட்டவள், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்றாள். இதுவரை எனக்கு தெரியாததையா சொல்ல போற? எப்போ, எப்படி, எந்த நிமிஷம்னு சரியா தெரியல. ஆனா எனக்கு இப்போ வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மற்ற சாதாரண பொண்ணுங்க மாதிரி என் புருஷன், என் வீடு, என் மாமியார், என் குழந்தை, எனக்கான வாழ்க்கை, இதெல்லாம் வேணும்னு தோணுது என்றதில் சர்வாவின் விழிகள் ஆச்சரியத்தில் மின்னியது. நிஜமாவா என்றான். ஆமா, என்னதான் கல்யாணத்துக்கு பிறகான நம்முடைய வாழ்க்கை பற்றின தயக்கம் எனக்கு இருந்தாலும் அதை மீறி இந்த வாழ்க்கைய நான் மனசார வாழ நினைக்கிறேன். அப்போ அவன் அவ்வளோ பேசினப்போ நீ ஏன் ரொம்ப அமைதியா இருந்த? நான் கூட அவங்க பேசின பேச்சுக்கு அடிச்சு ஓட விடுவேன்னு நினைச்சேன் என்று சர்வா சிரிப்போடு சொல்லவும், எனக்கு அவன் யாரும் இல்லைங்க, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எப்படி போனா என்னவானா எனக்கு என்ன? அதுக்கு திருந்தக்கூடிய ஜென்மம் கிடையாது. அந்த கவி மட்டும் மோசமானவளா இல்லாம போயிருந்தா இவங்கெல்லாம் என்ன தேடி வரக்கூடிய ஆட்களே கிடையாது. அதை விட முக்கியமா இப்ப அவனுக்கு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆகாம போயிருந்தா நிச்சயம் அந்த பொம்பளை இன்னொரு பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்க பார்த்திருக்கோம். கடவுள் என்னுடைய வாழ்க்கைய இப்பதான் சரியான பாதையில கொண்டு வந்து சேர்த்திருக்கார். நான் முடிச்சு போனதை பத்தி நினைச்சு பார்க்க விரும்பல. எனக்கு இனி அதுங்களை பத்தி யோசிக்கவோ அதுங்க கிட்ட பேசவோ நேரம் இல்லை. என் மனசு முழுக்க இப்போ நீங்களும் நம்முடைய வருங்காலம் பற்றின சிந்தனை தான். நான் ஒன்னும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துடலையே. அந்த வீட்டுல குப்பையை விடவும் மோசமா தானே நடத்தப்பட்டேன். அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் நான் ஏன் நினைச்சு பார்க்கணும்?
என்னுடைய இறந்த காலத்தை நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு என்னால ஒரு அடி கூட நகர முடியாது. நான் அதே இடத்துல தேங்கி நின்னுட்டா அதனால அதிக அளவுல நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. எனக்கு நம்முடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் என்றவளின் பேச்சை ஆச்சரியத்தோடு கேட்டிருந்தான் சர்வா. என்னுடைய இறந்த காலம் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்கிறத நான் விரும்பல. அதுதான் நீங்க அவங்க எதிரில் இருக்க வேண்டான்னு கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு தெரியாம வந்திருக்காங்க போல. இப்ப தெரிஞ்சிருச்சு, இனி என் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? இப்போதைய என்னுடைய கவலை எல்லாம் உங்களை பற்றி தான் என்றாள். என்ன பத்தியா? அப்படி என்ன கவலை உனக்கு என்றான் ஆச்சரியம் குறையாமல். இங்க ரொம்ப வெயிலா இருக்கு, அங்க மரத்தடியில உட்காரலாமா என்றதும் இருவரும் மரத்தடியில் சென்று அமர்ந்தனர். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றாள் அஞ்சனா தயக்கத்தோடு. கண்டிப்பா மாட்டேன், சொல்லு. இல்ல, விவாகரத்தாகி ஒரே மாசத்துல அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டேன்னு எத்தனையோ பேர் எத்தனை விதமா பேசினாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. யாருமே என்னுடைய வாழ்க்கைய வாழ போறது கிடையாது. பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுது அனுதாபம் தேடுறதால நான் பட்டதெல்லாம் இல்லைன்னு ஆகிடாது. என்னை சுத்தி ஆறுதல் சொல்லக்கூடிய யாராலையும் என் வாழ்க்கையை மாத்தி அமைக்க முடியாது. ஆனா அதை அழகா மாற்ற நினைக்கிற உங்களுக்கு தோல் கொடுக்காம போனா அது தப்பாகிடும் என்றிட, அஞ்சு என்றான் ஆச்சரியமாக. உங்களோட தான் என்னுடைய வருங்காலம்னு முடிவு செஞ்ச பிறகு என்னுடைய கவனம் எல்லாம் இப்போ அதில் தான் இருக்கு. நான் முதல் முறை நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அத்தை முகத்துல அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தேன். அன்னைக்கு நைட் முழுக்க நான் தூங்கவே இல்லை என்றவளுக்கு தொண்டையை அடைத்தது. அஞ்சு, டோன்ட் கிரை என்றவன் அருகில் இருந்த கடையில் தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க குடித்தவள், இது சந்தோஷத்துல வர கண்ணீர். அன்னைக்கு நைட் முழுக்க இப்படிதான் என்னையும் அறியாம கண்ணுல தண்ணி வந்துட்டே இருந்தது. நான் கூட ஏதோ ஒரு வகையில புண்ணிய செஞ்சிருக்கேன் போல. அதுதான் கடவுள் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கார். அவனை பத்தி யோசிக்க கூட எனக்கு பிடிக்கல. அப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையில இருந்ததை முடிச்ச அளவு மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரம் இவ்வளோ சீக்கிரம் இந்த முடிவு அதிகப்படியோன்னு தோன்றாத நாள் இல்லை. ஆனா இத்தனை வருஷம் மனைவிக்கான உங்களோட காத்திருப்பை, மருமகளுக்கான அத்தையோட ஏக்கத்தை என்னால புறக்கணிக்க முடியல. என் அப்பா அம்மா 3 வேளை சாப்பாடு, உடுத்த துணி கொடுக்குறவன் எனக்கு துணையா கிடைச்சா போதும்னு நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் கொடுக்கறவனுக்கு பேரு கண்டிப்பா புருஷன் கிடையாது. நம்முடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுக்கறவங்க தான் நமக்கான சிறந்த துணையா இருக்க முடியும். ஒரு கல்யாண வாழ்க்கை முடிஞ்சதும் அவசரமா அடுத்த கல்யாணத்துக்குள்ள நுழையிறது சரியான முடிவான்னு எனக்கு தெரியல. ஆனா கட்டிக்க போறவர் நீங்களா இருக்கிறப்போ நிச்சயம் அது சரியா மட்டும்தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றிட, எப்படி என்றான் சர்வா. உள்ளுணர்வு, பெண்களுக்கே உண்டான உள்ளுணர்வு, அது எப்பவுமே பொய்க்காது. ஒருத்தர் தன்னை தப்பா பார்ப்பதில் தொடங்கி தப்பான இடத்தில் இருக்கும் ஆபத்தை அறிவுறுத்தும் வரை உள்ளுணர்வு என்னைக்குமே பொய்க்காதுங்க. என் மனசு சொல்லுது. என்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகே என்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்திருக்கிற நீங்க என்னைக்குமே நம்முடைய பந்தத்தை தோர்த்து போக விட மாட்டீங்க. அப்போ நீ என்று கேட்க அஞ்சனாவிடம் கனத்த அமைதி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவேன். ஆனா என்னையும் அறியாம எங்கேயாவது உங்களை வெறுக்க செய்திடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றவளின் விழிகளில் நீர் துளிர்த்து விட்டது. தனக்குள் நிகழும் போராட்டத்தை எப்படி அவனுக்கு விவரிப்பது என்று புரியாத நிலையில் அஞ்சனா. ஏன் தங்களுக்கு இடையிலான இந்த திருமணம் 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெறவில்லை என்று கடவுளிடம் தினமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் அவளுக்குத்தானே அவள் நிலை புரியும். அஞ்சு, நான் உன்னை வெறுப்பேன்னு நம்புறியா? இல்ல இல்ல, ஆனாலும் என்று தத்தளித்தவள், நான் இருந்தது நரகத்துல. அங்க இருந்த ஒவ்வொரு வினாடியும் வலியும் வேதனையும் மட்டும்தான் எனக்கு மிச்சமாகி இருந்தது. இது எனக்கான 2வது வாய்ப்புங்கிறதால இதுல தோத்துடக்கூடாதுங்கிற பயம் அதிகமா இருக்கு என்றாள். எனக்கும் இது 2வது வாய்ப்பு அஞ்சு, மறந்துட்டியா என்றான் சர்வா ஆழ்ந்த குரலில். இல்ல, புரியுது. ஆனா அருணா மற்றவங்க சொன்ன மாதிரி இல்லாம இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியா கொண்டு போகணுங்கிறதுல தான் என்னுடைய கவனம் அதிகமா இருக்கு. என்னதான் என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு இன்னும் சிலருக்கு 2வது கல்யாணம் கசப்பான அனுபவமா இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு நிலை வராது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் உறுதியான குரலில். அப்படியா? ஆமா, அந்த நம்பிக்கையை கொடுத்ததே நீங்க தான். உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் வசதி, படிப்புல இருந்து குழந்தை வர நிறையவே இருக்கு. எத்தனை ஏற்றத்தாழ்வு நமக்கு மத்தியில இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாலேயே உங்களுக்கு அதிகபட்சமா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நான் கஷ்டப்பட்டு உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நிஜமாவே பயமா இருக்கு. அஞ்சு,
உன்னை கஷ்டப்படுத்திக்க வேண்டான்னு எத்தனை முறை சொல்றது என்றான் கண்டிப்பான குரலில். ஒரு பக்கம் பெண்களுக்கே உண்டான உள்ளுணர்வு உங்களை மொத்தமா நம்ப சொல்லுது. அதே நேரம் எங்கேயாவது நானே உங்களை வெறுக்க செஞ்சிடுவேணும்னு என் மேல நம்பிக்கை இல்லாம போகுது. எனக்காக நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு ஜட்ஜ் மேடம் கிட்ட நடந்தது எல்லாம் நான் சொன்னப்போ நீ ஏன் இதை பத்தி எதையும் குறிப்பிடாம சமரசமா விவாகரத்துக்கு சம்மதிச்சேன்னு கேட்டாங்க. என்ன சொன்ன? நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். ஆனா ஏன் அப்படி சொன்னீங்கன்னு அப்ப புரியல, இப்ப புரியுது என்றாள். என்ன புரிஞ்சது என்று சர்வா கேட்கவும், அன்னைக்கு கோர்ட்ல இவனை பத்தின உண்மைய சொல்லி இருந்தா அந்த பத்திரத்தோடு முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நீங்க அவனுக்கு அவன் அப்பா அம்மாவுக்கு ஸ்டேஷன்ல கொடுத்த தண்டனை எந்த கோர்ட்டும் கொடுத்துட முடியாததுன்னு புரிஞ்சது. இவ்வளவும் எனக்காக தானே என்று ஆவலோடு அவன் முகத்தை பார்க்க, ஓ, என்னை பத்தி இவ்வளோ யோசிக்கிறியா அஞ்சு என்றான் முகம் கொல்லா புன்னகையோடு. நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே யோசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்த நீங்க அவனை அடிப்பீங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்தது. ஓ, ஏன் அப்ப அடிக்கக்கூடாதா என்றான் மென்சிரிப்போடு. ஒரு கணம் கண்களில் குறும்பு கூத்தாட அவன் சிரித்த விதத்தில் தன்னை மீறி லயித்தவள், அவன் சுயநல பிண்டம், அவனை கொன்னா கூட தப்பு கிடையாது. ஆனா நீங்க அதை செய்ய வேண்டாமே. இப்படிதான் நயமா பேசி குழந்தைய கலைக்க வச்சான். நினைச்சதை சாதிச்சதும் வேஷத்தை கலைச்சான். ஒரு முறை ஏமாறுறவங்களுக்கு பேர் தான் ஏமாளி, அடுத்தடுத்து ஏமாந்தா அவங்க முட்டாள் என்று கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடு சொன்னவள், நம்ம வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா தொடங்கணும்னு நினைக்கிறேன். அதோடு கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க அவனை அடிச்சு அதுக்கு அந்த பொம்பளை ஏதாவது பேசினா என்னால தாங்க முடியாது. ஆனா உங்க எதிரில் அதுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்காதுன்னு தெரியும் என்றதுமே, எப்படி என்றான். உங்களை பார்க்குற வரைக்கும் பாஞ்சு பாஞ்சு எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்ததுங்க உங்க எதிரில் உட்கார்ந்திருந்த நிலைய பார்த்து புரிஞ்சது. ஆனாலும் அவ தம் மனசுக்குள்ள கூட உங்களை பேசுறத என்னால அனுமதிக்க முடியாது என்ற அஞ்சனாவின் பேச்சில் இறக்கை இன்றி வானில் பறந்தான் சர்வேஸ்வரன். நிச்சயம் அவளிடம் இதை சர்வா எதிர்பார்க்கவில்லை. எத்தனை பக்குவத்தோடு புரிதலோடு தங்களின் வாழ்க்கை குறித்த அவளின் எதிர்பார்ப்பு கனவு அனைத்தையும் பகிர்ந்ததில் சர்வாவின் காதல் கை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது புரிபட மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தான் சர்வேஸ்வரன். அதே மகிழ்ச்சியோடு மகளை அழைத்து வர கிளம்பினர். அயோத்திநாதன் பெண்கள் காப்பகத்தில் இருந்த அருணா தன் கைபேசி ஒலிக்கவும் எடுத்து பார்த்தாள். சொல்லு ராஜி. அருணா, உன் தங்கச்சி வீட்டுக்காரர் வீடியோ ஒன்று வந்திருக்குடி என்றாள் ராஜி. என்ன வீடியோ? நீ என்னமோ உன் தங்கச்சி மேல தப்பு சொன்னியே, அந்த வீடியோவை பாரு, அவன் லட்சணம் தெரியும். சீ, மனுஷன் நாடி அவன்லாம் அசிங்கம் பிடிச்சவன், அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது என்றாள் ராஜி. ஏய், என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுற? யார பத்தி சொல்ற? என்ன விஷயம்? தெளிவா சொல்லு என்றாள் அருணா. ஏண்டி, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு கண்டவளோடு கூத்தடிச்சிருக்கான். தூ, அவன் வளவரிச்சான்னு சொல்றாங்க. இவன் என்ன பச்சை புள்ளையா? அவளே கூப்பிட்டு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லாம நாக்க தொங்க போட்டுட்டு போன பொறுக்கி நாய் கண்ட இடத்துல வாய் வச்சா இந்த கதி தான் வரும். நல்ல வேலை அஞ்சு தப்பிச்சிட்டா. எதுக்கும் அவளுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துடுங்க என்றவள், கருமும் பிடிச்சவன், அவன் தொடுப்பு வச்சிருந்தவ ஊருக்கே தொடுப்பா இருந்திருக்கா. நியூஸ்ல அதுதான் இப்போ தலைப்பு செய்தி. அவ சரியான சாக்கடையா இருக்காடி. அவ கூட இருந்தவங்கிட்ட இருந்து அஞ்சுவுக்கு ஏதாவது தொத்தி இருக்க போகுது, முதல்ல அதை பாருங்க என்றவள் வைத்து விட குழப்பத்துடனே கைபேசியை திறந்து பார்த்தாள் அருணா. ஆனால் அடுத்த நொடியே அவள் அனுப்பிய காணொளியில் பட்டவர்த்தனமாய் தான் கண்ட காட்சியில் சிலையாய் சமைந்து போனாள். என்னதான் சர்வா ஆளவந்தான் என்ற ஆலமரத்திற்கு குறி வைத்திருந்தாலும் கூடவே அசோக் கவிக்கும் சேர்த்தே வைத்திருந்தான். அசோக்கின் வீடு இருக்கும் டவர் ரேஞ்சில் உள்ள அனைவருக்கும் வீடியோ சென்று சேரும்படி பார்த்து கொண்டவன் அதே போல சதீஷ் அருணா குடும்பங்கள் இருந்த ஏரியாவிலும் வீடியோவை பரவ செய்திருந்தான். சோசியல் மீடியாவில் அவன் பகிர்ந்த வீடியோ எங்கிருந்து யார் பதிவேற்றியது என்பதை எந்த சைபர் ஆட்களாலும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் தனக்கு நெருக்கமான ஹேக்கரை கொண்டு கச்சிதமாக செய்து முடித்திருந்தான். அன்று கவியை போலீஸ் ஸ்டேஷனில் அடைத்த போதே அவள் கைபேசியை பரிசோதித்து வீடியோக்களை கைப்பற்றி இருந்தவன் அவள் தொடர்பில் இருந்த பெரும் புள்ளிகளின் விவரத்தை கண்டு மொபைலை ஹேக் செய்து அவளை கண்காணித்திருந்தான். கவியுடன் இருந்த அத்தனை ஆண்களின் வீடியோக்களையும் பாரபட்சமின்றி வெளியிட்டிருந்தான் சர்வா. முக்கால்வாசி பேர் திருமணம் முடித்து மனைவியோடு சேர்ந்து இருப்பவர்கள். அதனால் அவர்களின் துரோகத்தை எந்த முகமுடியும் இல்லாமல் முடிந்தவரை அவள் கான்டாக்டில் இருந்த அவர்களின் விவரங்களையும் சேகரித்து சேர்த்தே பதிவேற்றியிருந்தான். அதிலும் ஆலவந்தானுடனான வீடியோவை அவள் அக்கௌண்டில் இருந்து பதிவேற்றி கவிலையாவை ஆலவந்தானிடம் வசமாக சிக்க வைத்திருந்தான். நிச்சயம் அவளுக்கு இருக்கும் பலத்திற்கு உள்ளே தூக்கி வைத்தாலும் வெளியே வந்து விடுவாள் என்பதால் இந்த ஏற்பாடு. ஒவ்வொன்றையும் கச்சிதமாக செய்து முடித்தவன் அதன் பிறகே அஞ்சனாவை அழைத்து செல்ல வந்திருந்தான்.
அஞ்சலி கிளம்பவும் சதீஷின் தந்தைக்கு வீடியோ வந்து சேர்ந்திருந்தது. அதற்கு முன்பே வெங்கடேசனுக்கும் வீடியோ வந்திருந்தது. ஆனால் அங்கு நடந்து கொண்டிருந்த கலைபரத்தில் அவர் அதை பார்க்கவில்லை. இப்போது நியூஸில் அசோக்கின் பெயர் அடிபடவும் அவருக்கு அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தது. அதில் சிலர், உன் மருமக வீடியோ பாத்தியாப்பா என்று அழைத்து கேட்கவும் அசோக்கின் வீடியோவை பார்த்த வெங்கடேசனும் ஈஸ்வரியும் கொதித்து போயினர். அன்னைக்கே என் பொண்ணு இந்த வீடியோவை பத்தி சொன்னா, ஆனா நாங்க யாருமே பெருசா எடுத்துக்கல என்று கண்ணீரோடு சொன்ன வெங்கடேசன், அன்னைக்கு தம் புருஷனை இன்னொருத்தியோட இந்த கோலத்துல பார்த்த என் பொண்ணு மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்று சொல்லி சொல்லி பெல்ட்டால் அசோக்கை வெளுத்து வாங்கினார். பெல்ட் மட்டுமல்ல, கையில் கிடைத்த விளக்கமார், மத்து, உலக்கை என்ற அனைத்து பொருட்களை கொண்டும் அசோக்கையும் ஜெயந்தியையும் நைய புடைத்தனர் வெங்கடேசன் தம்பதியினர். மகனை அடிப்பதை தடுக்க முயன்ற ஜெயந்தியை இழுத்து பிடித்து விளக்கமாரை கொண்டு விலாசி தள்ளினார் ஈஸ்வரி. ஏண்டி, இல்லாதவங்கன்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரமா? இந்த கன்றாவி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இங்க வர என்ன தைரியம் இருந்திருக்கணும்? தரம் கெட்டு போனவனுக்கு என் பொண்ணு கேக்குதா? என் பேத்தியை எங்க கிட்ட இருந்து வாங்கிடி வேடி, நீ எங்க உன்னால முடிஞ்சா வாங்கி பாரு பார்க்கலாம் என்று விளக்கமாறு பீந்து போகும் அளவு ஜெயந்திக்கு அடிவிழுந்தது ஈஸ்வரியிடமிருந்து. இதையெல்லாம் கண்ட சதீஷின் பெற்றோர் பேய் அறைந்தது போல பார்த்து நின்றனர். கட்டி கொடுத்த பொண்ணு ஜாதியா வச்சு வாழ துப்பில்லாத நாய்க்கு திரும்ப என் பொண்ணு கேக்குதா என்ற வெங்கடேசனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம். அன்று தன் பெண் எத்தனை துடித்தால், தற்கொலை வரை சென்றதெல்லாம் இந்த கருமத்தை பார்த்ததால் தானே என்ற வேதனை அவரை நிதானிக்க விடவில்லை. எட்டி அசோக்கின் நெஞ்சிலேயே மிதித்தவர், இன்னொரு முறை இந்த பக்கம் வந்த யோசிக்கவே மாட்டேன், வெட்டி பொலி போட்டுடுவேண்டா என்றவர் வரைமுறை இன்றி மீண்டும் அசோக்கை தாக்க தொடங்கினார். அவனோ இப்போதுதான் குணமாகி கொண்டு வந்தவன் வெங்கடேசனின் இன்றைய ஆக்ரோஷ தாக்குதலில் நிலை குலைந்து போனான். பின்னே நாற்காலியில் அமர்ந்திருந்தவனை அவர் முதலில் எட்டி உதைத்த போதே வயிற்றில் பலமாக காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்தது. பட்ட இடத்திலேயே மீண்டும் பட்டதில் அசோக்கிற்கு வலி உயிரை தின்றது. அவரை திரும்ப அடிக்க முடியாத நிலையில் அடிவயிற்றை பிடித்தபடி, அடிக்காதீங்க, இனி வரமாட்டேன், தப்புதான் என்று கதற மட்டுமே முடிந்தது அவனால். ஒரு கட்டத்தில் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று தாயும் மகனும் ஓட்டம் எடுத்திருந்தனர். அதே நேரம் தன் சொகுசு பங்களாவில் அமர்ந்திருந்த ஆலவந்தான் டிவியில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை கண்டு கட்டுக்கடங்கா சீற்றத்தோடு கூண்டில் அடைப்பட்ட புலியாக நடைபோட தொடங்கிவிட்டார். ஐயா, இத பாருங்க என்று கைபேசியை கொண்டு வந்து கொடுக்க, அதில் அவர் பங்களா, வெளிநாடு என்று பல இடங்களில் கொண்டிருந்த அவர்களின் உறவு அப்பட்டமாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தது. கைபேசியை ஓங்கி தரையில் அடித்தவர், இவளுக்கு வாழ்க்கை கொடுத்து தொழிலுக்கு பக்கபலமா இருந்தா என்கிட்டயே கைவரிசையை காட்டுவாளா என்று பல்லை கடித்த ஆலவந்தான் கட்சியில் பல நேரம் கவியை வைத்து காரியம் சாதித்தவர். கட்சிக்கு நிதி திரட்ட கவியை பெரும் செல்வந்தர்களுக்கு விருந்து படைத்து அதன் மூலம் ஆதாயம் அடைந்தவர். அவள் தனக்கு விசுவாசமாக இருப்பாள் என்று அவர் நம்பியிருக்க, கவியோ அதில் லாரி லாரியாக மணலை அள்ளி கொட்டியிருந்தாள். அடுத்த சில நிமிடங்களுக்கு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் கவியை அர்ச்சித்தவர், இனி அவ இருக்கிற இடமே தெரியக்கூடாது, பணம் நகை சொத்துன்னு வாங்கி கொடுத்து சொகுசு குறையாம பாத்துக்கிட்டப்பவும் அது புத்தி போகுதா பாரு கழிசடைக்கு. அவ எங்க இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல என் முன்னாடி இருக்கணும், தூக்கிட்டு வாங்கடா, இந்த ஆளவன் யாருன்னு இனிதான் பார்க்க போறா என்றார் ஆக்ரோஷமாக. ஐயா, எலெக்ஷன் நேரத்துல எந்த சம்பவமும் பண்ணக்கூடாதுன்னு சின்ன ஐயா சொல்லியிருக்காங்க என்றார் அவர் உதவியாளர். தன் மகனின் பெயரை எடுத்ததில் அவரிடம் நொடி நேர தடுமாற்றம். இந்நேரம் அவனுக்கு செய்தி தெரிந்திருக்குமா? தெரிந்திருந்தால் என்ன சொல்வான்? இதை கொண்டு கட்சியில் என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் என்ற யோசனையில் ஆழ்ந்தார். அதே நேரம் தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களுக்கு கட்சி அலுவலகத்தில் இருந்து நேர்காணல் அளித்துக் கொண்டிருந்த அக்னி மித்ரேஸ்வரன் பார்வையில் இன்னும் அந்த செய்தி படவில்லை. தொகுப்பாளரின் இறுதி கேள்விக்கு அக்னி பதிலளித்துக் கொண்டிருக்க அத்விக் பதற்றத்தோடு அவன் முன் வந்தான். நல்ல வேலை இது லைவ் ரெக்கார்டிங் இல்லை என்பதால் எக்ஸ்கியூசஸ் என்ற அக்னி. எனி எமர்ஜென்சி அத்விக் என்றான். சார், பெரியய்யா லைன்ல இருக்கார் என்றதும் அக்னியின் புருவமத்தி முடிச்சிட்டது. அப்பாவுக்கு ஏதாவது என்றிட, இல்ல சார், நத்திங் டு வரி, ஆனா அதுக்கு முன்னாடி என்றவனின் தயக்கத்தை கண்டு, எதுக்கு இவ்ளோ சஸ்பென்ஸ், பிரேக் இட் என்றான் அழுத்தமான குரலில். நீங்களே இந்த நியூஸ் கேளுங்க சார் என்று கைபேசியை கொடுக்க வாங்கி பார்த்த அக்னியின் முகத்தில் இருந்த உணர்வுகளை படிக்க முடியாத அத்விக் பதற்றத்தோடு அக்னி மித்ரேஸ்வரனை பார்த்திருந்தான்.